ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ செல்வா, சேலம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு பித்ரு கர்மம். பித்ரு கர்மம் அப்படின்னாவே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதாவது தாய் தந்தையர் மற்றும் முன்னோர்கள் காலம் சென்ற பிறகு அவர்கள் வம்சத்தில் வருகின்ற மகன் தாய் தந்தையர்களுக்கும் அவர்களது குல முன்னோர்களுக்கும் நினைவு கூறும் விதமாக அவர்களின் ஆன்மாவிற்கான அஞ்சலி செலுத்தும் விதமாக, மேலும் இதை ஒரு முக்கிய கடமையாக அமாவாசை தோறும் அல்லது அவர்கள் இறந்த நாள் அன்று வரக்கூடிய திதியை முன்னிறுத்தி நீர்நிலைகள் அருகிலே வேத விற்பனர்கள் முன்னிலையில் பெற்றோர்களுக்கான பிதுர் தர்ப்பணம் செய்வது என்பது அனைவரும் செய்யக்கூடியது. இதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். நாமும் அதனை நம்முடைய பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பதிவில் பார்ப்பது அதை பற்றி இல்லை. ஒரு பித்ரு கர்மம் என்பது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இது வள்ளுவனின் வாக்கு. ஒரு மகன் தந்தைக்கு எதையெல்லாம் முக்கியத்துவமாக செய்ய வேண்டும், தந்தையின் சொத்துக்கள், தந்தையின் மூலமான வந்திருக்கக்கூடிய அனுகூலங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு, தந்தையின் ஆசீர்வாதங்களை எல்லாமே பெற்றுக்கொண்டு நான் தந்தைக்கு எந்த ஒரு வகையிலும் திரும்ப செலுத்த மாட்டேன் என்று வாழ்வது ஒரு மகனின் செயல் அல்ல. அதேபோன்று தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு என நமது ஜோதிட தர்மம் கூறக்கூடிய முறைகள் வழிகளை கையாளாமல் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து பல பூஜா புனஸ்காரங்களை தர்ப்பணங்களை செய்வதும் எந்த வகையிலும் அது தீர்வாக அமையாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இப்படி பல முக்கியத்துவம் வாய்ந்த பித்ருக்களுக்கான நாட்களில் அநேக கூட்டங்கள் குளக்கரை, முக்கியமான கோவில் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் சார்ந்த இடங்களிலெல்லாம் சென்று அவரவர்கள் தங்களது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறார்கள். ஆனாலும் அவையெல்லாம் அவர்களுடைய முன்னோர்களுக்கு சென்று விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நம்முடைய ஜோதிட சித்தாந்தம் கூறுகிறது. அப்படியென்றால் பித்ரு கர்மம் என்பதை ஜோதிட சித்தாந்தம் எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை மிக அற்புதமாக நம்முடைய ஜோதிடத்தில் எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்யக்கூடிய கர்மம் என்பது அது பித்ரு கர்ம அனுஷ்டானங்களில் குறிக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரப்படி நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும், நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம் பெற்றோர்கள் கண்ணெதிரில் வாழக்கூடிய நேரத்திலேயே அத்தகைய மாதா பிதாவிற்கு கடவுளாக உருவகப்படுத்தக்கூடிய, கடவுளுக்கும் மேலானவர்களாக வர்ணிக்கப்படக்கூடியவர்களுக்கு நம்முடைய கடமைகள், கடன்கள் என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும். அந்த ஜாதகரின் சகலவிதமான குணாதிசயங்கள், இந்த ஜாதகரின் கடமைகள், குணம் என்ன, நிறம் என்ன, புகழ் என்ன, அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன என்று அனைத்து நிலைகளையும் குறிப்பது லக்னம். இப்படிப்பட்ட லக்னத்திற்கு 12 பாவங்களும் அந்த ஜாதகரின் நோக்கங்கள் என்ன, அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அவர்கள் குறிப்பிட்ட பிறவியிலே
எதையெல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார்கள், எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்கள், எதையெல்லாம் அந்த ஆசைகளை தீர்க்கப் போகிறார்கள், தீரக்கூடிய ஆசையா, தீராத ஆசையா, இப்படியெல்லாம் இந்த 12 பாவங்களும் 12 பாவங்களில் அமர்ந்த கிரகங்களும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த நிலையிலே ஒரு ஜாதகரின் 6ஆம் இடம் என்பது அவர் வாழ்நாள் முழுக்க பிறரிடம் ஊழியம் செய்து கடன் வாங்கி நோய்வாய்ப்பட்டு பல எதிரிகளை சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனது வம்சாவளிகளுக்காகவும் குறிப்பாக தன்னுடைய மக்கள், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் நல்ல கல்வியில் சிறக்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்கள் வம்சத்திற்கான பல முன்னுதாரணங்களாக பாதுகாப்புக்காக பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பணி செய்யக்கூடிய ஊழியம் பார்க்கக்கூடிய இடத்திலே எவ்வளவு பெரிய அடிமை ஜீவனமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மக்களின் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்காக நான் எதை வேண்டுமானாலும் ஊழியமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வகையிலே பல்வேறு கடன், அவமானம், அதன் வாயிலாக ஏற்படுகின்ற பிணிகள் இவற்றையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இந்த ஜீவன், தந்தை என்ற ஜீவன் தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டிருக்கிறார். அது சிறிய அளவில் உழைப்பாரோ பெரிய அளவில் உழைப்பாரோ எப்படி இருந்தாலும் ஒரு தந்தை என்ற அந்த நபர் தன் வாழ்நாளில் தனது குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய நபராகவே தெரிகிறார். ஆகவே ஒரு தந்தை என்ற ஜாதகருக்கு 6ஆம் இடம் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போலவே இந்த பூவுலகில் பிறந்த எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு ஆசாபாசங்கள், குறிப்பிட்ட நோக்கங்கள், இலக்குகள், அபிலாஷைகள் என்பது 11ஆம் இடமாக சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் என்று ஜோதிடம் வர்ணித்தாலும் 11ஆம் இடத்தின் மிகப்பெரிய சூட்சமம் என்பது ஒரு மனிதனின் இலக்கு, ஒரு மனிதனின் நோக்கம், வாழ்நாள் முழுக்க இது எனக்கு எப்போது கிடைக்கும், எப்படியாவது கிடைக்குமா, இந்த கிடைக்குமா, நான் அதில் ஜெயித்து விடுவேனா, அதில் நான் பூரணத்துவம் அடைவேனா என்ற ஏக்கங்கள் அனைத்துமே ஒன்று கலந்த இடம் அந்த 11ஆம் இடம். அப்படிப்பட்ட அந்த அபிலாசைகளை குறிக்கக்கூடிய அந்த 11ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஆகவே ஒரு ஆணுக்கு, அதிலேயும் குடும்பத் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தைக்கு முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய இடம் 6 மற்றும் 11. பொதுவாக ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் என்பது, கலத்திரஸ்தானம் என்பது, பாக்கியஸ்தானம் என்பது, இப்படி பல்வேறு ஸ்தானங்கள் சுப அமைப்பை குறிப்பிட்டாலும் கூட அவருடைய முக்கியமான நோக்கங்கள் என்பது அவருடைய வம்சாவளிகளுக்காக நான் எந்த வேலையையும் செய்வேன், எங்கு வேணாலும் அடிமையாக இருப்பேன், என்னை யார் என்னை பகைத்து கொண்டாலும் அல்லது நான் பிறரை பகைத்து கொண்டாலும் அதன் மூலமாக எனக்கு உடலுக்கு உபாதைகள் ஏற்பட்டாலும் என்னுடைய இலக்கு என்பது என் குடும்பம் வளர வேண்டும், என்னுடைய குழந்தைகள் வளர வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கும். அதை தாண்டி 11ஆம் இடம் என்ற அவரது தனிப்பட்ட ஆசை, இலக்கு என்று ஒன்று, லட்சியம் என்று ஒன்று இருக்கும். பெரும்பாலும் இதை யாரும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் வெளிக்காட்டி கொள்வார்கள் தங்கள் குழந்தைகளிடத்தில், தங்கள் மனைவியிடத்தில். என்னுடைய வாழ்க்கை லட்சியம் இதுதான், என்னுடைய கோட்பாடு இதுதான் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் பெரும்பாலான தந்தைமார்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு மகன் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த மகன் ஒரு தந்தைக்கு ஆற்ற வேண்டிய முக்கிய பணிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. தந்தையின் 6ஆம் பாவமும் 11ஆம் பாவத்தையும் தன்னுடைய கடமையாக, தன்னுடைய கடனாக, தன்னுடைய பொறுப்பாக எந்த ஒரு மகன் தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்து அதனை சந்திக்கிறானோ, சாதிக்கிறானோ, அந்த மகனே தந்தை வாழக்கூடிய காலத்திலேயே அந்த தந்தைக்கான பித்ரு கர்மாவை மிகச் சிறப்பாக அர்ப்பணிக்கிறான் என்று கூறுகிறது. ஒரு தந்தை இறந்த பிறகு அவருக்கு செய்யக்கூடிய நமது சாஸ்திர விதிகளின்படி பித்ரு கர்ம அனுஷ்டானங்கள் என்பது அவருடைய ஆன்மாவை நெறிப்படுத்துவதற்காக, அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவதற்காக என்று அதற்குள் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும்
அந்த ஆன்மா ஒரு உடலோடு இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த ஆன்மாவிற்கான சகலவிதமான சந்தோஷங்களையும் திருப்தியையும் வழங்கக்கூடிய பணியை ஒரு மனிதன் செய்ய வேண்டுமென்றால் அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடமை என்பது பெற்ற பிள்ளைகள் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொதுவானது தான். அந்த வகையிலே தந்தையின் பிள்ளையான அந்த ஜாதகருக்கு இந்த தந்தையின் பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை கடமையே கண்ணாக அந்த ஜாதகர் செய்ய வேண்டும். அதாவது இங்கே உதாரணத்திற்கு கொடுக்கப்பட்ட மேசலக்ன ஜாதகரான இந்த தந்தைக்கு 6ஆம் இடமாக வருவது கன்னி ராசி, 11ஆம் இடமாக வருவது கும்பராசி. இதன் அடிப்படையிலே இவருடைய மகன் ஒருவன் சிம்ம லக்னத்திலே பிறக்கிறார் எனும் பொழுது அந்த ஜாதகர் எப்பொழுது வருமானத்திற்கு செல்கிறாரோ, எப்பொழுது தன் கையினால் ஒரு 10 ரூபாய் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த சன நேரமே தந்தையின் 6ஆம் இடத்தை இவர் இயக்கிவிட்டார் என்று அர்த்தம். இது முதல் நிலை. அடுத்த நிலையாக ஒரு 100 ரூபாய் சம்பாதித்து விட்டார் எனும் பொழுது தந்தையின் கடனுக்காக ஒரு 10% ஒரு 10 ரூபாய் தந்தையிடம் உங்களுடைய கடனை நானும் இணைந்து சுமக்கிறேன் தந்தையே என்று சொல்லி தந்தைக்கு ஒரு 10 ரூபாய் இவருடைய தந்தையின் கடனுக்கு இவர் அடைப்பதற்கு முயற்சிக்கிறார் எனும் பொழுது இங்கே தந்தையின் 6ஆம் இடம் என்பது இந்த மகனுக்கு அப்படியே 2ஆம் இடத்திற்கான முன்னேற்ற பாதைக்கான கதவை மிக வேகமாக திறக்கக்கூடிய வேலையை செய்யும். அதே சமயத்தில் தந்தையின் ஆன்மாவை மிகப்பெரிய அளவிற்கு சாந்தப்படுத்துகின்ற வேலையை இந்த தந்தைக்கு வழங்கும். தந்தையின் 6ஆம் இடம் எந்த பாவமாக வருகிறதோ, அதாவது தந்தையின் 6ஆம் இடம் மகனின் ஜாதகத்தில் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவகத்தின் கதவுகளை திறந்து அந்த பாவகத்தின் வாயிலான சுக மேன்மையை தந்தைக்கு வழங்கும் பொழுது இவர் தந்தைக்கான பாதி கடனை செலுத்தி விட்டார் என்று அர்த்தம். பாதி கடனை தந்தைக்காக இவர் பிறந்த பிறப்பெடுத்து எந்த நோக்கத்திற்காக பிறந்தாரோ அந்த தந்தையின் அந்த உயிர் சக்தியிலிருந்து பிறந்த அந்த மகன் அவர் கடமையை பாதி அளவு நிறைவேற்றி விட்டார் என்று அர்த்தம். பாதி ஆசீர்வாதம் இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த நிலையாக தந்தையின் ஆசை, நோக்கம், அபிலாஷை என்று ஒன்று இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், சிலர் சொல்லாமலேயே அவர் காலத்திலேயே முடித்து விட்டும் கூட போயிடுவாங்க. எல்லாரும் எல்லாருடைய ஆசையும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட தந்தையாக இருந்தாலும் இவரின் 11ஆம் வீடு இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீடாக வருவதன் காரணத்தினாலே தந்தையின் ஆசைகள், நோக்கங்கள், இலக்குகள் அனைத்துமே இந்த ஜாதகரின் 7ஆம் இடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த நபருக்கு ஒரு நல்லதொரு இடத்தில் திருமணம் நடந்த பிறகு அந்த மனைவி என்ற அந்த இது பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி, இவர்களின் வாழ்க்கை இல்லறம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதே இவருடைய பெரிய ஒரு அபிலாஷையாக இருந்திருக்கும். காரணம், இவருடைய வாழ்க்கையில் கலத்திரத்தோடும் குடும்ப அந்த இல்லற வாழ்க்கையிலும் ஏராளமான சித்திரவதைகளை இவர் அனுபவித்திருப்பார். அதன் காரணமாக என்னுடைய மகனாவது அவருடைய திருமண பந்தத்தில், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவா என்று அவர் வாழ்நாள் முழுக்க அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்பது, என் மகனுக்கு திருமணமாகின பிறகு என் மகன் அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு என்னைப் போலவே அவரும் பாதிக்கப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய கனவாக, லட்சியமாக இருந்திருக்கும். இந்த மகன் திருமணத்திற்கு பிறகு மனைவியுடன் ஒரு அனுகூலமாக ஒரு நல்லதொரு உறவு நிலையை மேம்படுத்தி கொள்ளும் பொழுதும், அல்லது இந்த தந்தைக்கு ஏதேனும் ஒரு தொழிலில் பல நண்பர்களுடன் இணைந்து ஒரு கூட்டு தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் இவர் ஏதேனும் நண்பர்களுடன் இணைந்து ஒரு கூட்டு தொழில் செய்யவோ, தொழில் மேன்மையை பெருக்கிக் கொள்ளவோ, அல்லது மனைவியின் உறவுகளை அனுசரித்து செல்லவோ, இதுபோன்று தங்களுடைய வாழ்க்கையில் இவர் இந்த பரிணாமத்தை மேற்கொள்ளும் பொழுது தந்தையின் ஆசிகள் வாழும் காலத்திலேயே பூரணத்துவமாக இந்த ஜாதகருக்கு கிடைத்துவிடும். இது வாழும்போதே பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மமாக பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு
இந்த நிலையில் அவரவர் தந்தையின் ஜாதகத்தை ஆய்வு செய்து அவரின் 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்கள் லக்னத்திற்கு எந்த வீடாக வருகிறதோ அதனை நீங்கள் சரியானபடி இயக்கி தந்தையின் கண்ணீரை துடைக்க வேண்டும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். மகர லக்னம், தந்தையார், மகன் அதே சிம்ம லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு 6ஆம் இடம் மீன ராசியாகவும் 11ஆம் இடம் விருச்சிக ராசியாகவும் வருகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த லக்னம் என்ற சிம்ம லக்னம் என்ற மகனுக்கு இவரின் 6ஆம் இடம் 11ஆம் இடமாக வருகிறது. தந்தையின் 11ஆம் இடம் என்ற கனவு, லட்சியம், ஆசை, அபிலாஷை அனைத்துமே இந்த ஜாதகருக்கு மகனின் ஜாதகத்தில் 4ஆம் இடமாக வருகிறது. எனவே இந்த ஜாதகரின் தந்தையானவர் அவர் காலம் முழுக்க ஒரு நல்ல வீடு கட்டி வாழ்ந்திருக்க மாட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாடி வீடு, நல்ல வசதியான வண்டி வாகனங்கள் இவற்றெல்லாம் நான் அனுபவிக்கவே இல்லையே இறைவா, என்னுடைய வாரிசுகளாவது இதையெல்லாம் அனுபவிக்குமா, அவர்களுக்காவது அந்த போன்ற வாய்ப்பை கொடு இறைவா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே நோக்கத்திலேயே மிகப்பெரியதொரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு அர்த்தம். வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லது வாழ்ந்து முடித்தார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு ஒரு மகன் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார் எனும் பொழுது இந்த மகன் இவருடைய 11ஆம் பாவம் எனக்கூடிய இவரின் 4ஆம் பாவம் சார்ந்த ஒரு சொந்த வீடு முயற்சியின் காரணமாக, இவருடைய முயற்சியின் காரணமாக ஒரு சொந்த வீடு, அழகான வீடு ஒன்றை கட்டுகிறார் எனும் பொழுது இவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாத அளவிற்கான மகிழ்ச்சி என்பது ஏற்படும். இவர் ஒரு நல்ல வாகனத்தில் செல்லும் பொழுது புதியதாக ஒரு புதிய வாகனம் வாங்கி தந்தையால் முடியாத, தந்தை ஆசைப்பட்டு அவரால் அதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை, தந்தை வாழ்ந்த நிலையை மீறி இவர் ஒரு நல்ல வாகனம் வாங்குகிறார் எனும் பொழுது இந்த தந்தையின் ஆசீர்வாதத்தை 50% பெற்றுவிடுகிறார். ஆனந்த கண்ணீர், தந்தையின் ஆனந்த கண்ணீர் இதன் வாயிலாக கிடைக்கும். அடுத்ததாக இதே ஜாதகர் தந்தையின் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இவரது 11ஆம் இடம். தந்தையின் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடன், எதிரிகள், நோய் இவற்றை தன்னுடைய நோக்கமாக அதையெல்லாம் நான் தீர்த்து தந்தையின் அந்த கடனை நீக்கி நான் வெற்றி பெற வேண்டும், என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவரது பயணம் இருக்குமானால் தந்தையின் 100% ஆசைகள் இவருக்கு தந்தை வாழும் காலத்திலேயே கிடைத்துவிடும். போய் தந்தை காலுக்கு போய் பாத நமஸ்காரம் செய்ய வேண்டியதில்லை, பாத பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை, தந்தைக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக பேசணும்னு அவசியம் இல்லை. தந்தையின் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஒரு மகன் என்பவர் அவர் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பாவங்களுக்கு இணையாக இயக்கும் பொழுது இங்கே தந்தையின் ஆசைகள் முழுமையாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இவர் வாழும் பொழுதும் ஆனந்த கண்ணீர் விடுவார், வாழ்ந்து மறைந்தாலும் இவரின் ஆன்மா என்பது இவருக்கான ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கும். ஒரு கால் இந்த ஜாதகர் தந்தை இறந்த பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு இடங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பித்ரு கர்ம பூஜைகளை வருடந்தோறும் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தந்தையின் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இவர் எங்கிருந்தாலும் அதனை சரிவர நியாயமான தர்மமான முறையில் இயக்கி கொண்டு இருந்தால் இந்த தந்தையின் ஆன்மா என்பது இவருக்கான ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை, நிச்சயிக்கப்பட்ட உண்மை. அடுத்த உதாரணம் பார்ப்போம். அடுத்து சிம்ம லக்னத்தில் தந்தை. சிம்ம லக்னத்தில் தந்தை இருக்கும் பொழுது இந்த தந்தைக்கு 6ஆம் இடம் மகர ராசியாகவும் 11ஆம் இடம் மிதுன ராசியாகவும் வரும். இவருக்கு ஒரு மகன் கன்னி லக்னத்திலே பிறக்கிறார் எனும் பொழுது இந்த மகனுக்கு தந்தையின் 6ஆம் இடம் 5ஆம் இடமாகவும் தந்தையின் 11ஆம் இடம் மகனின் 10ஆம் இடமாகவும் மாறும். இந்த தந்தையின் ஆசைகள் என்பது, நோக்கம் என்பது யாரிடமும் வெளிப்படுத்த முடியாமல் மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய எத்தகைய ஆசையாக இருந்தாலும் இந்த மகன் 10ஆம் இடத்தை இயக்கக்கூடிய காலம் வரும்பொழுது, 10ஆம் இடம் என்பது தொழில் பாவம், அது சுயதொழில் அமைப்பை குறிக்கிறது அல்லது இவரது நடவடிக்கையால் செயலால்
மிகப்பெரியதொரு செயலை ஏற்படுத்தி இவர் சுயமாக வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து செயல்களையும் குறிக்கக்கூடியது 10ஆம் இடம் என்பதால் இந்த ஜாதகர் 10ஆம் இடம் இந்த ஜாதகர் எந்த வயதில் இயக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த நிமிட நேரத்திலேயே இந்த தந்தையாரின் 11ஆம் இடம் என்ற ஆசை என்பது பூர்த்தி அடையும். ஆகவே இவர் அகமகிழ்ச்சி அடைவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அந்த இடத்திலே இவர் அடைவார். இவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஜாதகர் இதனை இயக்கி விடுகிறார். அதே போல இந்த தந்தையாரின் 6ஆம் இடம் என்ற கடன், 6ஆம் இடம் என்ற சத்ரு, இவை அனைத்தையுமே இந்த ஜாதகர் 5ஆம் இடம் என்ற இந்த பாவத்தை இயக்கும் பொழுது இந்த தந்தையாரின் 6ஆம் இடம் என்பது தந்தைக்கு இலகுவாக மாறும். இவர் 5ஆம் இடம் எனும் குலதெய்வத்தை நோக்கி ஒரு தடவை போய் பிரார்த்தித்தாலே இங்கே தந்தையின் 6ஆம் இடம் எனும் நோயாகட்டும், எதிரிகளாகட்டும், கடனாகட்டும் குறைய ஆரம்பிக்கும். தந்தைக்கு ஒரு நோய் இருக்கிறது எனும் பொழுது இத்தகைய ஒரு சூழலில் உள்ள 2 ஜாதகங்களில் தந்தைக்கு நோய் ஏற்படும் தருவாயில் இந்த ஜாதகர் குலதெய்வத்தை நினைத்தாலே போதும் இவர் தந்தைக்கு நோய்கள் தீர்ந்துவிடும். அப்படிப்பட்ட வலிமையானது ஜோதிடத்தில் உள்ள பாவங்கள். ஒரு குடும்ப ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஜாதகத்தையும் இணைத்து தாய் தந்தையரின் ஜாதகத்திற்கு இணையாக அந்த பிள்ளைகளின் ஜாதகத்தை இணைத்து இப்படி 2 ஜாதகங்களையும் ஒன்றுக்கொன்று இணைத்து பொருத்தி பார்த்து சில வழிமுறைகளை நாம் பலனாக மாற்றும் பொழுது நிச்சயமாக எத்தகைய சூழலாக இருந்தாலும் இதன் வாயிலாகவே பரிகாரத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நம்ம பேசின விஷயத்தை பாருங்கள், நான் அப்படியே ஒரு ஸ்லைடாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய அளவிலே ஒரு ஸ்லைடு காட்டியிருக்கேன். என்ன சொன்னமோ அதை உங்களுக்கு இங்கே படமாக காட்டியிருக்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, நம்முடைய ஜோதிடம் சார்ந்த விளக்கம் என்ன சொல்கிறது என்பதை படத்தின் வாயிலாக, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் என்ற திருக்குறளின் அடிப்படையிலே 6ஆம் பாவம் என்ற தந்தையின் சுமையை எந்த ஒரு மகன் நிவர்த்தி செய்கிறானோ அதன் மூலமான தந்தைக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை எவன் ஒருவன் துடைக்கிறானோ, கடன், கவலை, அவமானம், இந்த மூட்டை சுமையை எவன் தன்னுடைய சுமையாக ஏற்றுக்கொள்கிறானோ, அதே போல தந்தையின் ஆசைகள், தந்தையின் அபிலாஷா பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தின் தன்மைகளை எந்த ஒருவன் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அதை நோக்கி தன்னுடைய பாவகத்தின் வழியான கர்மத்தை மேம்படுத்துகிறானோ, தந்தையின் கனவு என்பது அந்த இடத்தில் வாழும் பொழுதே நனவாக மாறுகிறது. இத்தகைய வம்சாவளியில் வந்த மகன்களே தந்தைக்கான பித்ரு கர்மத்தை தந்தை வாழும் காலத்திலேயே சிறப்புற செய்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய ஜோதிட சித்தாந்தம் சொல்கின்ற சூட்சமம். தந்தை வாழ்ந்து முடிந்த பிறகு அவருக்காக எத்தனை கோவில்கள், எத்தனை பரிகாரங்கள், எத்தனை புண்ணியங்கள், எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் கூட ஜோதிட ரீதியாக தந்தையின் பாவகங்களை இயக்காத ஒருவன், அதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செய்யாத ஒருவன், தந்தைக்கான கடனை அவன் நிவர்த்தி செய்யவில்லை என்றே ஜோதிட சித்தாந்தம் வரையறை செய்கிறது. நண்பர்களே, தாய் தந்தையருக்கான கடன், தாய் தந்தையருக்கான கடமை என்னவென்பது ஜோதிட ரீதியாக தற்பொழுது உங்களுக்கு ஓரளவு உணர்ந்திருப்பீர்கள், புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க.